உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராகவும் அதே நேரத்தில் வாழ்நாளில் ஏழை எளிய மக்களுக்காகவே அனைத்து தரப்பட்ட மக்களும் ஏற்றம் பெறுகின்ற வகையில் வாழ்நாள் முழுவதும் உழைத்திட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் உலகம் போற்றக்கூடிய ஒரு உன்னத தலைவி, கற்றறிந்தவர்கள் முதல் பாமரர் வரை அம்மாவை போல் எவரும் இல்லை. அறிவில், ஆற்றலில், நிர்வாக திறமையில் என்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்து அனைத்து தரப்பட்ட மக்களிடம் ஒரு அன்பாக தன்னுடைய வாழ்நாளிலே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் முதலமைச்சராகவும் மாபெரும் தலைவராக இருந்த நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டிசம்பர் 5 மறைந்தது என்பது உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பேரிடியாகவும் தமிழ் நெஞ்சங்களிலே ஈட்டி பாய்ச்சுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய அளவிற்கு ஒரு கனத்த இதயத்தோடு அந்த செய்தி இருக்கின்ற ஒரு நிலையிலே அவர் மறைந்தாலும் இன்றைக்கும் அவர் போற்றக்கூடிய மாபெரும் தலைவராக இன்றைக்கும் போற்றக்கூடிய தலைவராக உள்ளார்கள். எனவே அப்படிப்பட்ட இதய புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அவர்களுடைய நினைவு நாள் வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி அன்று உள்ள நிலையில் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள், கழக தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேரோடு புகழஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே வருகின்ற 5ஆம் தேதி அம்மா நினைவிடத்திற்கு நினைவஞ்சலி புகழஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சி வருகின்ற 5ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 11 மணி அளவில் நடைபெற உள்ள சூழ்நிலையில் கழக பொதுச்செயலாளர் அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. எனவே இதற்கு அனுமதி, பாதுகாப்பு உள்ளிட்ட ஒரு சட்டப்படியான ஒரு கருத்தை தாங்கி இன்றைக்கு சென்னை மாநகர பெருமாநகர காவல்துறை ஆணையத்திலே அதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டது. அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். எனவே 9:00 11 மணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது குறிப்பாக ஒரு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற காரணத்தினால் தகுந்த ஒரு பாதுகாப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவரும் உறுதியாக அதை தருகிறோம் என்று சொன்னார்கள். பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பாலியல் குற்றம் நிறைய விஷயம் நடந்துருக்கு. கொண்டு வந்ததே போக்கு வழக்கு கொண்டு வந்ததே அம்மா. இப்போ இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து குற்றங்கள் அதிகமாக நடந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் தொலை நடந்திருக்கு. நடவடிக்கை போலீசார் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போது பொதுவாகவே பெண்ணினம் போற்றப்பட வேண்டும். எனவே இன்றைக்கு ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை பெண்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சிறுவர் சிறுமிகளுக்கு கூட ஒரு பாலியல் பலாத்காரங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெருகிவிட்ட நிலையில் அதையெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிந்தித்தும் கூட இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. எனவே அது முளையிலே கிள்ளியெறப்பட வேண்டும் என்ற வகையிலே ஏற்கனவே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவே தனி நீதிமன்றங்கள், அதாவது மகளிர் நீதிமன்றங்கள், அதுக்கு முன்னாடி கிடையாது. அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த காலத்தில் அன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா இடத்துல போய் சொன்னோம். இந்த மாதிரி வழக்குகள் பொதுவாகவே நீதிமன்றங்கள் வரும்போது பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் என்று சொல்லும்போது அது நீதி வழங்குவதிலே தாமதம் ஏற்படும் நிலையில் ஒரு பிரத்யேகமாக நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக இது நல்ல கருத்து, தமிழ்நாடு முழுவதும் இது ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியிலும் நாம் அமைக்கலாம் என்று சொல்லி அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த என்னிடத்தில் சொல்லி அன்றைக்கு அதற்கு அம்மாவுடைய தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த கருத்துருவும் பெற்று
எல்லா மாநகரங்களிலும், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அதே போன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாதிரி எல்லா மாநகரங்களிலும் மகளிருக்கு தனியாக பிரத்யோக சிறப்பு நீதிமன்றங்கள் அம்மாவுடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சியிலே புதிதாக எந்த ஒரு மகளிர் நீதிமன்றங்களும் கூட துவங்கப்படவில்லை. ஏன்னா அன்றைக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 49 கோர்ட்டு அன்றைக்கு விரைந்து வழக்குகளை முடிக்கணும் என்பதற்காக அம்மாவுடைய அனுமதி பெற்று, ஹைகோர்ட்டுடைய அனுமதி பெற்று அன்றைக்கு சட்ட அமைச்சராக இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு 49 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வந்து அன்றைக்கி நம்ம போட்டோம். அன்றைக்கி வழக்குகள்லாம் வேகமாக நடைபெற்று தீர்ப்பு கிடைத்தது. எனவே சட்டங்கள் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை நான் குறை சொல்லவில்லை. காவல்துறை இதே காவல்துறை தான் அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலும் சரி இருந்தார்கள். ஆனால் முழுமையாக அவர்கள் கையில் கட்டப்படாமல் ஒரு சுதந்திரமாக தன்னுடைய கடமையை செய்து